முதலமைச்சர் விஜய் மற்றும் மனைவி சங்கீதாவோட விவாகரத்து வழக்கு இன்னைக்கு சென்னை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. விஜய் மற்றும் சங்கீதா 2 பேருமே வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த வகையில் இப்போ எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி விஜய் சங்கீதா 2 பேருமே கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற அப்டேட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் விஜயோட தொண்டர்களுக்கும் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்த ஒரு மூமெண்ட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன வருஷம் டிசம்பர்ல தான் விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி சங்கீதா விஜய் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கு பிப்ரவரி 26 விசாரணைக்கு வந்தது. அப்ப தளபதி விஜய் அவர்கள் கட்சி வேலையில பிஸியா இருந்ததாலையும் இப்போ எலெக்ஷன் டைம் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கறனாலையும் இந்த கேஸை ஜூன் 16 தள்ளி வச்சிருந்தாங்க. ஜூன் 16 விசாரணைக்கு வரும்போது விஜய் கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேணும், நிரந்தரமான ஜீவனாம்சமும் கிடைக்கணும், நீலங்கரை வீட்டில் வாழ்றதுக்கான உரிமையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சங்கீதா ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் இந்த கேஸை தள்ளுபடி பண்ண உயர்நீதிமன்றம் ஆகஸ்ட் 7 நேரில் ஆஜராக சொல்லியிருந்தாங்க. இவங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி காரணமாக நேரில் வர முடியாது, வீடியோ காலில் அட்டன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் கேட்டுக்கிட்ட மாதிரியே 2 பேர்த்தோட வழக்கறிஞர், நீதிபதி, விஜய் சங்கீதா அப்படின்னு இவங்க 5 பேருக்குள்ளார மட்டும்தான் இன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்ல விஜய் சங்கீதா 2 பேரும் மாற்றி பேசியிருக்காங்க. தொடர்ந்து சங்கீதா 20 நிமிஷம் பேசியிருக்காங்களாம். 2 சைடு வாக்குவாதத்தை கேட்ட நீதிபதி இந்த கேஸை ஒத்தி வச்சிருக்காங்க. எந்த ஒரு தேதியும் குறிப்பிடாம தான் கேஸை தள்ளி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா இவங்க 2 பேரும் ஒன்று சேர போறாங்க அப்படின்னும் சங்கீதா கேஸை வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் சோஷியல் மீடியா முழுசும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. விஜய் சங்கீதாவோட கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சங்கீதா கேஸை வாபஸ் வாங்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்களாமா. அது குறித்து அவங்களோட வக்கீல் கிட்ட பேசியிருக்கிறதா நியூஸ் ரிப்போர்ட்ல பல விஷயங்களை உறுதிப்படுத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் முதலமைச்சர் விஜயோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வழி அவங்களோட டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இனிமே அவர் எதுவும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு ரசிகர்கள் பலருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. முன்னாடி ஜேசன் சஞ்சய் இன்டர்வியூ கொடுத்ததுல இருந்தே முதலமைச்சர் விஜயை பத்தி வந்தது எல்லாமே ரூமர்ஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த விவாகரத்து மனு மட்டுமே பேசு பொருளா இருந்த நிலையில இப்போ சங்கீதாவே விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது பத்தி அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.